அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு யாருன்னு ஏதாவது தெரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவரை வந்து ஈரோட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க, பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஞாபகம் வருதா? சரி, நான் சொல்கிறேன். இவரை தான் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பெரியாருடைய சிந்தனைகள் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. சரியா? ஒரு கிராமம் இருக்குது. கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு 3 பேர் போகிறாங்க. அன்பு, செல்வம், வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போகிறாங்க. இந்த 3 பேரும் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் வெளியே வரா. வெளியே வந்ததும் உங்களோட கணவர் இல்லையான்னு கேட்குறாங்க. அவர் வயலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இல்லை, அவர் வர வரைக்கும் நாங்கள் வெளியவே உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு வெளியே அவருக்காக காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கும்போது மாலை பொழுதாயிடுச்சு. அவரும் வயல்லேருந்து வராரு. அவர் வந்ததும் நேராக உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் தன்னோட மனைவி கிட்ட கேட்குறாரு, வெளியே 3 பேர் உட்காந்துருக்காங்களே யார் அப்படின்னு கேட்குறாரு. தெரியல, அவங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவர் போய் கேட்குறாரு, நீங்கள் யார், உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒவ்வொருத்தராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்னோட பேர் அன்பு, இன்னொருத்தர் பேர் வெற்றி, இன்னொருத்தர் பேர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. இல்லை, எங்களில் யாராவது ஒருத்தரை தான் நாங்கள் உள்ளே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்பு, செல்வம், வெற்றி இந்த 3 பேரில் ஒருத்தரை கூப்பிடுங்க, யாராவது ஒருத்தர் தான் உள்ளே வருவோம், உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரும் யோசிப்பார். உள்ளே போய் தன்னோட மனைவி கிட்ட கேட்பார். அவங்க வந்து செல்வத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னேன். அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, இல்லைப்பா நீங்கள் அன்பை கூப்பிடுங்க, நமக்கு அன்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரும் வெளியே போய் நின்றுட்டு இதில் உங்களில் யார் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் முன்னாடி வருவார். சரி நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். கூடவே 2 பேரும் வருவாங்க. வெற்றியும் செல்வமும் கூட வருவாங்க. இவர் கேட்குறாரு, அந்த வீட்டோட சொந்தக்காரர் கேட்குறாரு, நான் அன்பு மட்டும்தானே கூப்பிட்டேன், நீங்கள் 2 பேரும் ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இல்லை, அன்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். வெற்றி, செல்வம் நாங்கள் 2 பேரும் கூடவே தான் இருப்போம், நாங்கள் பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே வராங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டையும் அன்போடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா செயல்களும் வெற்றி பெறும். நம்ம எப்படி இருப்போம், செல்வ செழிப்போட வாழுவோம் அப்படிங்கிறதான் இது. சரி, இன்றைய சிந்தனை நம்ம எதை பார்க்க போகிறோம்? பெரியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரியார் நமக்கு என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். பெரியாருடைய சிந்தனைகளை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். பெரியாருடைய சிந்தனைகள் இயல் 8 நாம் இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு பெண்கள்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி எல்லா துறைகள்லையும் பெண்கள் காலை வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் நம்ம பெரியார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இவரை ஈரோட்டு சிங்கம்னு அழைப்போம், வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன் அப்படின்லாம் அழைப்போம். அது மட்டும் இல்லாமல் பெண்ணின போர் முரசு அப்படின்னு அழைப்பாங்க. சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து வீட்டை விட்டே வெளியே விட மாட்டாங்க. அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, இதெல்லாம் நம்ம வந்து பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கிலே நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி இருந்த பெண்கள் இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காற்றியவர் இவர் தான், பெண் விடுதலையில். சரியா? பெண்களுக்கு வந்து கல்வியே இல்லை, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு போராடி பெண்களுக்காக நிறைய உரிமைகளை மீட்டு கொடுத்தவர் இவர் தான். இவருடைய பாடத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சமூகம் செம்மாந்து சீர்மையுடன் திகழ பாகுபாடுகளற்ற மன உறுதி படைத்த மக்கள் தேவை. இந்த சமூகம் நல்ல வளமோடு வாழணும் அப்படின்னா எப்படி தேவை? மக்கள் மன உறுதி படைத்த மக்கள் தேவை. அத்தகைய மக்கள் உருவாக்குறதுக்கு பகுத்தறிவு என்னது இன்றியமையாது. சிந்திக்கணும், ஏன் எதற்கு அப்படின்னு சிந்திக்கணும். அதனால தான் மனிதனை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறோம் இல்லையா? இந்த பாகுபாட்டு இருளுக்குள் சிக்கி திணறி கொண்டிருந்த தமிழக மக்களை தன்னுடைய பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர பாடுபட்டவரில் முதன்மையானவர் தான் இவர். சரியா? பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. சரியா? இவர் என்னன்னு சொல்லுவாங்க? பகுத்தறிவு பகலவன். அதுவும் இல்லாமல் சொல்லுவார் பாரதிதாசன். இவரோட என்ன சொல்லுவாங்க? வெண் தாடி, தூய வெண் தாடி, இவரோட மண்டை சுரப்பை இந்த உலகமே அறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படி இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றியவர் தான் இது. சுயமரியாதை, அதாவது தன் மதிப்பு, இது வந்து மக்களுக்கு வேணும், இது மக்களுடைய கண்கள் போன்றது
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு? இவர் தான். இவர் என்னன்னு சொல்லுவாங்க? வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், அப்படியெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுபவர் தான் இந்த தந்தை பெரியார். கள்ளுக்கடை மறியல்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கள்ளுக்கடை மறியல்ல முதல்ல பெண்களை ஈடுபடுத்தியவர் யார்? இவர் தான். தன்னோட மனைவியும் தன்னோட தங்கையும் ஈடுபடுத்தியவர் இவர் தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட அந்த கள்ளுக்கடை மறியலில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தோப்பில் இருக்கக்கூடிய 300 தென்னை மரங்களை வெட்டிட்டார். சரியா? ஏன்னா மக்கள் போதை பழக்கத்திற்கு அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய தென்னந்தோப்பை அழிச்சிட்டாரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கிராமம் முழுதும் என்ன பண்ணார் அப்படின்னா, கதராடையை ஏற்றிட்டு போய் விற்றார். என்ன பண்ணார்? கதராடையை, மக்கள்லாம் கதராடையை தான் அணியணும், ஆங்கிலேயருடைய ஆடைகளை அணியக்கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தவர் யார்? இந்த பெரியார். இவரோட பேர் என்ன? ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. இவருக்கு பெண்கள்லாம் சேர்ந்து தான் பெரியார் அப்படின்ற பேர் வச்சாங்க. இவரை ஈவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரோடு வெங்கடப்ப ராமசுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் இவர் தான். அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதையை பூபாலம் இசைத்தவர் யார்? இவர் தான். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு அரும்பாடுபட்டவரும் இவர் தான். தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் யார்? ஈவேரா. அதனால தான் இவரை என்னன்னு சொல்லாங்க? பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம். பெரியார் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது எது? அவருடைய பகுத்தறிவு கொள்கை தான். எந்த செயலையும் நாம் எப்படி செய்யணுமா? அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கணுமா? ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியை நாம் என்ன பண்ணோம்? சிந்தித்து முடிவெடுப்பது தான் பகுத்தறிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முன்னோர்கள் செய்தாங்க, அந்த செயலை நாம் அப்படியே செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பூனை குறுக்க போனால் போகக்கூடாதும்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அப்படியே இருப்பாங்க முன்னாடி, நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள்லாம். ஆனால் நாம் இப்போலாம் எப்படி இருக்கோம்? ஏன் பூனை குறுக்க போனால் என்ன, அது போனால் என்ன, நம்மளாம் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அது மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக ஒரு செயலை நம்ம அப்படியே செய்யக்கூடாது. எந்தெந்த செயலை முன்னோர்கள் செய்யணும்னு சொல்கிறாங்களோ நல்ல செயல்களை நாம் செய்யணும். சரியா? ஒரு சில செயல்களை ஏன், எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணோம்? ஆராய்ச்சி பண்ணணும். அந்த காலத்திற்கு ஏற்ற வகையில் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த காலத்திற்கு ஏற்ற வளர்ச்சிக்கேற்ப வகையில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்களை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சிந்தித்தார். அதனால தான் சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் என எல்லா துறைகள்லையும் அவரோட சிந்தனை புதிய எழுச்சியை நமக்கு ஏற்படுத்தியது. உங்களுக்கு சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரதட்சணை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொடுமையே இருந்தது. பெண்களுக்கு அப்போலாம் சொத்துல சம உரிமையே கிடைக்காது. அதற்காகலாம் என்ன பண்ணார்? போராடியவர் இவர் தான். வரதட்சணை கொடுமையினால எத்தனையோ வீட்டில் பெண்கள்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க, ஆண்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் நீக்கியவர் யார்? நம்ம பெரியார் தான். தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் ஜாதி சமய பிரிவுகள் மேலோங்கி இருந்தன. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படின்ற வேறுபாடுகள்லாம் இருந்தது. ஜாதி வேற்றுமையெல்லாம் இருந்தது. அதாவது ஜாதி அப்படின்ற பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது. இந்த இழிநிலையை கண்டு பெரியார் என்ன பண்ணார்? கொதித்து எழுந்தார். ஜாதி அப்படின்ற உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது. ஜாதி அப்படிங்கிறது ஆதிக்க உணர்வை, மற்றவங்களை அடக்கக்கூடிய உணர்வை வளர்க்கிறது அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களோட உரிமையை அது பறிக்குது, மனிதர்களை இழிவுபடுத்துது. அந்த ஜாதி அப்படின்ற கட்டமைப்பை உடைத்து எறிய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு? பெரியார். இந்த ஜாதியினால மனித வாழ்விற்கு எந்த ஒரு பயனுமே விளைய போவதில்லை. அதனால வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் வரும். அதனால ஜாதி அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கேட்டிருப்பீங்க, உன் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதுதான் என் உடம்புலையும் ஓடுது, இல்லை ஜாதி வித்தியாசம் பார்த்து எந்த இதுவும் வர்றதில்லை அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ ஜாதி அப்படிங்கிறது மனிதனுக்கு எந்த விதத்துலையும் பயன்பட போக தேவையில்லை. அந்த ஜாதி அப்படின்ற பெயரை வச்சு ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு போராடிவர் யாரு? நம்ம பெரியார். மதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனித சமூகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நலனுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இன்று இந்த மதத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்றார். நல்லா சிந்தித்து பாருங்க. மனிதர்களுக்காக மதங்களா, அல்ல மதங்களுக்காக மனிதர்களா?
மதம் அப்படின்றது மனிதனை வந்து ஒற்றுமைப்படுத்துவதற்காக தான். ஆனால் இங்கே எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் பிரித்து வைப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பகுத்தறிவு வினாக்களை எழுப்பினார். நான் சொல்லுவோம் இல்லையா, இந்து மதம் தான் பெரியது, முஸ்லீம் மதம் தான் பெரியது, கிறிஸ்துவ மதம் தான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எந்த மதமுமே இதில் இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம் அப்படின்ற எண்ணத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார்? பெரியார். அதே போல் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைப்பிடித்தவர் யார்? பெரியார். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இன்னும் கூட நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, திகா கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு சட்டை போட்டுட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கவங்களா பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை நிறையா பரப்புவாங்க. இன்னமும் மேட்டூரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் படிப்பகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே ஆர்எஸில் கூட இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயும் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இவரோட கொள்கைகள் பற்றிய நூல்கள்லாம் நிறைய இருக்குது. அதை வாங்கி வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை படிங்க. சரி, இன்றைக்கி நாம் என்ன பார்த்தோம்? பெரியாருடைய சிந்தனைகள் பற்றி பார்த்தோம் இல்லையா. பகுத்தறிவுனா என்ன? ஒரு செயலை சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை உடனே செய்யாமல் ஏன், எதற்கு, எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். சமூகம் அப்படின்றது எப்படி இருக்கணும்? அந்த சமூகத்தில் ஜாதி அப்படின்ற ஒரு ஆதிக்கமே இருக்கக்கூடாது இல்லையா. ஜாதி அப்படின்றதுக்கு மனிதனுக்கு தேவையே இல்லை. இந்த ஜாதியில் எந்த ஒரு பயனுமே விளைய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அந்த ஜாதி அப்படிங்கிறது மனிதனை இழிவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மதமும் அப்படிதான். மதம் வந்து மனிதர்களுக்காக தான் இருந்தது, மனிதர்களுக்காக தான் மதம் இருந்தது. ஆனால் மதங்கள் இப்போ அந்த நிலையில இல்லை. மதங்களுக்காக மனிதர்களா அப்படின்ற நிலை மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு? ஈவேரா, அதாவது ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி அவர்கள். சரியா? இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். பெரியார் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா எடுத்து வச்சுருங்க. சரியா? அது உங்களுக்கு தொடர்பு படுத்தி படித்து பாருங்கள். நிறைய அவரோட கொள்கைகள்லாம் நிறைய இருக்கும். அவருடைய அப்படியே மண்டை சுரப்பை இந்த உலகறியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன்லாம் சொல்லுவார். அந்த அளவுக்கு அறிவில் சிறந்தவர் யார்? இந்த பெரியார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.